காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட உள்ளதாக திக்விஜய் சிங் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இருக்கிறது. அக்டோபர் 17ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் போட்டியிடுவதாக காங்கிரசினுடைய மூத்த தலைவர் திக்விஜய் சிங் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் நாளை வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்குகிறார். விக்னேஷ் முத்து, கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, அகில இந்திய காங்கிரஸ் தலைவரை தேர்வு செய்யும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்புமனு தாக்கல் என்பது நாளை கடைசி நாளாகும். இதுவரை யாரும் தங்களது வேட்புமனுவை டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தாக்கல் செய்யவில்லை. முன்னதாக இந்த தலைவர் தேர்தலில் சசி தரூர் தான் போட்டியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஆனால் மூத்த தலைவர்கள் யாரும் போட்டியிட விரும்பவில்லை. அதே நேரத்தில் ராஜஸ்தான் மாநில முதல்வர் அசோக் கெலாட் இந்த தேர்தலில் போட்டியிட இருப்பதாகவும் அவருக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரின் ஆதரவு கிடைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் கட்சியில் ஒருவருக்கு ஒரு பதவி என்ற ஒரு கொள்கையை பின்பற்றுவதற்கு அசோக் கெலாட் மறுப்பு தெரிவித்தார். மேலும் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மறுத்த நிலையில் அந்த விவகாரம் சோனியா காந்தியை பெரும் இன்னலுக்கு உள்ளாக்கியது. இதன் அடிப்படையில் தான் இன்று மாலை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை அசோக் கெலாட் நேரடியாக சந்தித்து பேச இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோனியா காந்தியின் அடுத்த தேர்வாக யாராக இருக்கலாம் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு என எதிர்பார்க்க கொண்டிருந்த நிலையில் மணிசங்கர் ஐயர், கமல்நாத் உள்ளிட்ட பல்வேறுகளின் பெயர்கள் இந்த தேர்தலில் அடிபட்ட நிலையில் தற்பொழுது மூத்த தலைவர் திக்விஜய் சிங் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவது இருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று வந்த திக்விஜய் சிங் இந்த தேர்தலில் போட்டியிட தான் விரும்புவதாகவும் அதற்கான வேட்புமனுவை தான் தற்பொழுது வாங்க தலைமை அலுவலகத்துக்கு வந்திருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தனது வேட்புமனுவை நாளை அவர் தாக்கல் செய்ய இருக்கிறார். அவரை தொடர்ந்து சசி தரூர் உள்ளிட்டோர் அந்த வேட்புமனுவை நாளை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இதனால் இந்த தேர்தலில் தற்பொழுது ஒரு திருப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் அசோக் கெலாட் இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதற்கான தீர்வு என்பது இன்று மாலை அசோக் கெலாட் சோனியா காந்தியை சந்தித்த பிறகு முழுமையாக தெரிய வரும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.